இந்த ஒரு பொடி போதுமா உங்கள் வீட்டில் உள்ள பாத்ரூமு, டைல்ஸு, உங்கள் டாய்லெட் ரூமு, பாத்ரூம் உள்ள டேப்பு, பக்கெட்டு எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு பொடியை வச்சு க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பாத்ரூம் வந்து ரொம்ப பளபளன்னு மின்னும். அதுக்கு வந்து நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கிற பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகா சீவக்காய் எடுத்திருக்கேன். இது வந்து ₹2 பேக்கெட்டு, ₹4 பேக்கெட் கூட கிடைக்கும். இதில் வந்து நான் 2 பேக்கெட் எடுத்திருக்கேன். அதோடைய வந்து 1 ஸ்பூன் வந்து உப்பு எடுத்திருக்கேன். உப்புடைய நான் இப்போ என்ன எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து என்ன லிக்யூட் இருக்கோ அதை எடுத்துக்கலாம். நான் வந்து லிக்யூட் வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். லிக்யூடு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வாஷிங் பவுடர் கூட நீங்கள் வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இந்த 3ஐயும் எடுத்துகிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் பவுடராக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாத்ரூம்குள்ளே நல்லா வந்து தூவி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். என்கிட்ட பவுடர் இல்லாதனால நிறைய வந்து உப்பு கரைகள் படிஞ்சு இப்போ பாருங்கள் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பாத்ரூம் காமிக்கிறேன். உப்பு கரைகள் இருக்குது. அதே மாதிரி டைல்ஸ்லேயும் வந்து நிறைய வந்து உப்பு கரைகள் இருக்குது. இதை போக்குறதுக்கு வந்து ஈஸியாக இந்த பொடி மட்டுமே போதும். நீங்கள் வந்து கெமிக்கல் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் போக போக வந்து நம்மளுடைய டைல்ஸோட அந்த பளபளப்பு தன்மை வந்து மாறிடும். அதுக்கப்புறம் கெமிக்கல் நம்ம நிறைய யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய டைல்ஸுக்கும் கேடு தான். இப்போ பாருங்கள் என்னுடைய பைப்பு வந்து நிறைய உப்பு கரைகளோட இருக்குது. இந்த நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பவுடரை அதில் போட்டு நல்லா தேய்க்கிறேன். தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் மட்டும்தான் ஊற விடுறேன். உங்களுடைய பைப்பு வந்து நிறைய உப்பு கரைகளாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு தொடச்சிங்கனாவே நல்லா அழுக்கு போயிடும். இப்போ பாருங்கள் எல்லா இடத்துலையும் வந்து நான் வந்து தூவி விடுறேன். இதை நீங்கள் பவுட்ரு சேர்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். லிக்யூடு சேர்க்கறதுக்கு பிறகு கடைசியாக கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துட்டு எல்லா டைல்ஸ்லேயும் படுற மாதிரி நான் வந்து அதையும் தெளித்து விட்றேன். இப்போ பாருங்கள் டேப்பை வந்து கைகளாலேயே வந்து நான் சுத்தம் பண்ணுறேன். சுத்தம் பண்ணும்போது அந்த டேப்பில் உள்ள அந்த வெள்ளையாக இருக்கிற அந்த உப்பு கரைகள் எல்லாமே போயிடுச்சு. பளபளன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள். சாதாரண வந்து ஒரு ₹4 செலவில் சூப்பராக வந்து நம்மளுடைய பைப்பை வந்து பளிச்சுன்னு ஆக்கியாச்சு பார்த்தீங்களா. இதே மாதிரி தான் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பவுடரை எல்லா இடத்துலையும் வந்து படுற மாதிரி தேய்ச்சி விடுங்க. ஃபஸ்ட்டே வந்து தேய்ச்சி விட்டு தான் நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். இதை தேய்க்கும் போதே வந்து நல்லா அழுக்கு எல்லாமே போயிடும். நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாமல் அழுக்கு எங்கே இருந்தாலும் தேய்க்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அழுக்கு வந்து சுத்தமாக போயிடும். பாருங்கள் நல்லா வந்து முறை வருது பார்த்தீங்களா. இதை வச்சு நம்ம வந்து ரெகுலராகவே நம்மளுடைய பாத்ரூமை வந்து க்ளீன் பண்ணோம் அப்படின்னா பாத்ரூம் மட்டும் இல்லை உங்கள் டைல்ஸு, உங்களோட வாஷ் பேஷன் எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு பொருள் மட்டும் போதுங்க. இதை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணாவே நல்லா சுத்தமாகும். ரெகுலராகவே நீங்கள் இதே வச்சு க்ளீன் பண்ணாவே பாத்ரூம்லாம் சுத்தமாக வந்து அந்த உப்பு கரைகள் படிவாது. அதே மாதிரி நல்லா பளிச்சுன்னு வேற இருக்கும். இதனால் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ட் இல்லாதனால எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நம்ம டைல்ஸுக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் நம்ம வந்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த பொருளை வச்சு சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. அதே மாதிரி வந்து இது வந்து ₹4 செலவு தான். நீங்கள் வந்து லிக்விட் வாங்கினீங்க அப்படின்னா கெமிக்கல் ஐட்டமான பொருள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான செலவு தான் ஆகும். இது வந்து ₹4 ஈஸியாக வந்து நம்மளுடைய பாத்ரூமை க்ளீன் பண்ணியாச்சு பார்த்தீங்களா. அப்படி வந்து நம்ம மேலே டைல்ஸையும் வந்து நீங்கள் வந்து நல்லா க்ளீன் பண்ணுங்கள். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஒரு நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நீங்கள் தேய்ச்சி விட்டுட்டு உங்களுடைய அந்த உப்பு கரைக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து ஊற விடணும். நான் வந்து இன்றைக்கி ஒரு 5 நிமிஷம் மட்டும்தான் வந்து ஊற விட்டேன். அதிகமான உப்பு கரைகள் இருந்தால் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 20 நிமிஷம் ஊற விட்டாவே வந்து நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். நல்லா வந்து எல்லா இடத்துலையும் தேய்ச்சி விடுங்க. அதேமாதிரி வந்து நம்மளுடைய டாய்லெட்லேயும் வந்து நான் வந்து அந்த பொடியை போட்டிருக்கேன். இப்போ டாய்லெட்டையும் நல்லா கழுவி விட்டுறேன். கழுவி விடும்போது அந்த அழுக்குகள் எல்லாமே வந்து டாய்லெட்டில் இருந்து போயிடும். பாருங்கள் இப்போ இதே வந்து நீங்கள் வந்து வேறு கெமிக்கலான ஐட்டம் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காசு வந்து அதிகமாக தான் இருக்கும். அது ரொம்ப நாளும் வரவும் வராது. இதே மாதிரி சீவக்காய் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு காசு வந்து கம்மி தான். நீங்கள் வந்து ரெகுலராகவே இதை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணலாம். பாருங்கள் இப்போ வந்து டாய்லெட்டை வந்து க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். அழுக்கை சுத்தமாக இல்லை பார்த்தீங்களா. இப்போ பாருங்கள் நல்லாவே வந்து க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து என்னுடைய டைல்ஸையும் வந்து அதில் தான் அதிகமான உப்பு கரைகள் இருக்கும். அதையும் வந்து இதேமாரி தான் வந்து நல்லா தேய்ச்சி விட்டுறேன். தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும்தான் வந்து நான் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ண போகிறேன். அதிகமான உப்பு கரைகள் வந்து நீங்கள் என்ன தான் தேய்ச்சாலும் போக மாட்டேங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய பாத்ரூம் வந்து ஈரம் இல்லாமல் இருக்கும்போது கடையில் வந்து உப்புத்தாள்னு கிடைக்கும். அதை வாங்கிட்டு உங்கள் பாத்ரூமை வந்து எங்கே உப்பு கரைகள் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல வந்து நீங்கள் தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா
உப்பு கரைகளை வந்து சுத்தமாக எடுத்துரும். அதுக்கப்புறம் நம்ம இதேமாரி ரெடி பண்ணி வச்சுருக்கிற பவுடரை வச்சு தேய்ச்சி விட்டிங்க அப்படின்னா சுத்தமாக வந்து உப்பு கரைகள் போயிடும். இப்போ பாருங்கள், நான் வந்து கழுவி விட்றேன். நீங்கள் கழுவி விடும்போதே பாருங்கள் எவ்வளோ அழுக்கு போகுதுன்னு பாருங்கள். அதேமாதிரி வந்து நம்மளுடைய பாத்ரூம் வந்து நல்லா அவ்வளோ ஒரு நீட்டாகவும் இருக்கும், எந்த ஒரு கரைகளும் இருக்காது. நீங்கள் வந்து ரெகுலராகவே இதை வந்து யூஸ் பண்ணும்போது சுத்தமாக வந்து பாத்ரூமில் வந்து எந்த உப்பு கரைகளும் இருக்காது. பாத்ரூம் பார்க்கறதுக்கும் நல்லா வந்து நீட்டாகவும் இருக்கும். நம்ம போட்ட வந்து இந்த பொருளில் வந்து நல்ல வாசனையாக இருக்கும். சீவக்காய், நம்ம லிக்யூடு, இதெல்லாமே வந்து நல்ல வாசனையாக இருக்கிறனால இதுக்காக வந்து நம்ம எந்த ஒரு டாய்லெட் ஃப்ராக்ரன்ஸ் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ பாருங்கள், என்னுடைய நல்லாவே கழுவிட்டேன் பாத்ரூமை. பாருங்கள், சுத்தமாக அழுக்கே இல்லை. பாருங்கள் எவ்வளோ பார்க்கறதுக்கே நீட்டாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ டைல் வால்வும் இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து என்னுடைய பாத்ரூமை வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து தண்ணி வடிகட்டுன்னு சொல்லிட்டு கழுவிட்டு போயிட்டு இப்போ பாருங்கள் பாத்ரூம் வந்து எவ்வளோ நீட்டாக க்ளீனாக இருக்குதுன்னு பாருங்கள். டாய்லெட் ரூம் எவ்வளோ சுத்தமாக இருக்குதுன்னு பாருங்கள். அதே மாதிரி டைல்ஸும் பாருங்கள் சுத்தமாக வந்து உப்பு கரைகளே இல்லை பாருங்கள். சூப்பரான டிப்ஸு. இந்த ஒரு பொருளே போதும், நீங்கள் வந்து சூப்பராக க்ளீன் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த டிப்ஸு வந்து உங்களுக்கு பயனுள்ள டிப்ஸாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னுடைய சேனலை வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இன்னும் நல்ல நல்ல வீடியோவோட உங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் மேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா என்னோடய சேனலை வந்து நீங்கள் லைக் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக போய் சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.